தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக டாபிக். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகனோட அறுபடை வீடுகளில் 2வது திருக்கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்று 30 நாட்கள் அந்த பூஜை நடைபெற்று இப்போ மறுபடியும் ஆவணி திருவிழாவும் கிட்டத்தட்ட நடந்து முடிய போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றதை கோயிலில் நிறைய விதமான அதாவது புதுவிதையான மாற்றங்கள் அதாவது அந்த பணிகள் செஞ்சுருக்காங்க. எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் அதாவது கட்டியிருக்கிறாங்க. அந்த பிரகாரம் சுற்றி வர்றது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் வெளியிலேருந்து பிரயாணம் பண்ணி வரும்போது நம்ம தங்குறதுக்கான ரூம் பார்த்திங்கன்னா வெளியெலாம் எடுத்தோம்னா ரூ. 1000 1500 மேலே கேட்பாங்க. இப்போ நம்ம திருச்செந்தூர் தேவஸ்தான விடுதியில் பார்த்திங்கன்னா புதுசாக 2 விடுதி கட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் தங்குறதுக்கான ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரூ. 550, அதாவது ஏசி இல்லாது. ஏசி உள்ளது பார்த்திங்கன்னா ரூ. 990, கிட்டத்தட்ட ரூ. 1000 வரும். இந்த மாதிரி 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மாதிரி இந்த 2 விடுதி புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணின விடுதி நம்ம ஆன்லைன் மூலமாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம தேடி இந்த திருச்செந்தூருக்கு வரும்போது நம்ம தங்குறதுக்காக அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆன்லைன் வழியாகவே புக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரொஃபைலில் திருச்செந்தூர் முருகன் tn.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த ஒரு லிங்க் வரும். அதாவது திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூர் முருகன் கோயிலோட அந்த அபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போகும். அந்த ஹோம் பேஜில் எக்கச்சக்கமான லிங்க்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 3வது ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்கை தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். அதில் 3வது இருக்கக்கூடிய திருவிழாக்கள் மற்றும் முன்பதிவு சேவைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம அந்த ப்ளூ கலர் டேப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கட்டண மற்றும் நன்கொடை சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன சேவைகள் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக பூஜனை இருக்கும், தங்குறத அனுமதி கட்டணம் இருக்கும், சண்முக அர்ச்சனை இருக்கும், சகஸ்ரநாம அர்ச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த பூஜை வகைகள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 வகையான அந்த விடுதி கட்டணம் இருக்கும். அதாவது குகன் விடுதி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கந்தவேல் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது குகன் விடுதியில் நான் ஏசி இருக்கும், ஏசி ரூம் இருக்கும். அதே மாதிரி கந்தவேல் விடுதியிலையும் ஏசி ரூம் இருக்கும், நான் ஏசி ரூம் இருக்கும். 2லேயுமே பார்த்திங்கன்னா ஒரே கட்டணம் தான். அதாவது நான் ஏசிக்கு ரூ. 550, ஏசிக்கு ரூ. 950. இந்த 2 கட்டணம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த அந்த டேட்டில் நமக்கு அந்த இதை புக் பண்ணோம் அப்படின்னா அந்த கந்தவேல் விடுதி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பார்த்தா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா அந்த டேட்டில் க்ரீன் கலரில் ஷோ ஆகும். டேட் அந்த டேட்டு மட்டும்தான் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை தான் நம்ம புக் பண்ண முடியும். அந்த க்ரீன் கலராக இருக்கிறத நம்ம மறுபடியும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு சின்ன ஒரு விண்டோஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது மொத்த இருக்கை விடுதின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதாவது 7 விடுதி இருக்குது. இப்போ புக் பண்ணது 5 இருக்குது. 2 ஏற்கனவே புக் ஆகிட்டு, அதனால் 5 விடுதி 5 ரூம் அவைலபிளாக இருக்குது. இப்போ முன்பதிவு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் மேலே ஷோவாகவும் இருக்கும். அதாவது நம்ம எந்த நேரம் புக் பண்ணுறோமோ அந்த டேட் இருக்கும். அப்புறம் நாடு, மாநிலம், மாவட்டம் இதெல்லாம் வரிசையாக நம்ம புக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் டோர் நம்பர், நம்மளோட டோர் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருப்பிடம், அதாவது நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அந்த ஊரை நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நகரமாக கிராமமாக அது அந்த ஏரியாவோட பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அதை ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்கோடு கொடுக்க வேண்டியிருக்கும். பின்கோடு கொடுத்து முடிச்சோன்னா உங்களோட இமெயில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதாவது இமெயில் மற்றும் மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டிவோட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. இதில் முதல்ல உங்களோட பேர் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட பேர் நீங்கள் அதை கொடுத்து முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அடையாள வகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் ஒரு டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோடை செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களோட அடையாள வகையில் ஆதார் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆதாரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் அந்த அடையாள வகை எண் இருக்கும். அதில் உங்களோட ஆதார் எண்ணை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஜெண்டர் கேட்டுருப்பாங்க. அதாவது மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை புக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா விதிமுறை மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலரில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் இந்த கோவில் விடுதி, அதாவது குகன் மற்றும் கந்தவேல் விடுதியில் தங்குறதுக்கான அந்த விதிமுறை மற்றும் நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் 9 நிபந்தனைகள் இருக்கும்.
அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, கீழே உள்ள அந்த 2 நிபந்தனைகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா, அந்த கொடுத்த தகவல் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த அறையை வந்து ரத்து செய்கிறதுக்கு வந்து அந்த அலுவலருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 அடுத்தது பார்த்திங்கன்னா, தனிநபர் மற்றும் கல்யாணமாகாத இணை, அதாவது சேர்ந்து வாழக்கூடியவங்க, திருமணம் பண்ணாமல் சேர்ந்து வாழக்கூடிய இணைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து அவைலபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் முதல்ல செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மேக் ஏ பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஐடியெலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன பேங்க் ஐடி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பரிவர்த்தனை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது ஓகே ஆகிடும். ஓகே ஆனோன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்பதிவு கட்டணத்தோட அந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் நேராக வந்து தகுதியில் போய் அதை மேலாளரை சந்தித்து இதை கொடுத்து நீங்கள் புக் பண்ணி அந்த ரூமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு வசதி வந்து இந்த வசதி வந்து கோவில் வெப்சைட்டில் வந்து இருக்குது. இப்போ வந்து புதுசாக அந்த ரூம் எல்லாமே புதுசாகவே அழகாக நம்ம ரூம்லாம் கட்டியிருக்காங்க. நீங்கள் அதை போய் அந்த கோவிலில் வந்து தரிசனம் முடிச்சது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் வந்து முழுமையாக ரசிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நடுவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.